எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பாஸ்கெடெக் பாஸ்கர். நம்ம சேனலில் நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் பற்றியும் ஃபோட்டோஷாப் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய கண்டென்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது நிறைய பேத்துக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரோக் வந்து நம்ம எப்படி ப்ரஷில் வரைகிறது, குறிப்பாக நம்ம வந்து டேப்லெட்டில் எப்படி இந்த ஹேரை வந்து ட்ரா பண்ணுறதுங்கிற ஒரு ஈஸியான ஒரு மெத்தடை நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வேக்கம் இருக்குது, ட்ராயிங் டேப்லெட் இருக்குது, ஆனால் அந்த ஹேரில் வந்து ப்ரஷ் போடும்போது ரெண்டு சைடும் ஷார்ப் எட்ஜஸ் வந்து கிடைக்கல அப்படிங்கிற நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதை எப்படி வந்து நம்ம இது பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து எந்த பிளகினும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு சைடும் நமக்கு எப்படி இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து வரணுங்கிறது தான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதான் நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்கிறோங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வேக்கம் யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் எந்த டேப்லெட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேப்லெட்டோட டிரைவர் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஹியான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஹியானில் நான் அதோட டிஜிட்டல் பென்னுங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ப்ரெஷர் சென்சிட்டிவ் இதை பற்றி நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு மேக் பண்ணுற வீடியோ. இது வந்து நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் இதை ட்ரை பண்ண தான் இந்த ப்ரெஷரோட சென்சிட்டிவ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃபால்ட்டான செட்டிங்கில் தான் இருக்கும். இதில் நான் இப்போ அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு கலர் ஒயிட் ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு எம்டி லேயர் போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு சைடு வந்து மொத்தமாக வரும், சரியான ஷார்ப் எட்ஜஸ் வந்து கிடைக்காது. ஸோ நம்ம அடிஷ்னலாக பிளகின் போட்டு லேசி வந்து எல்லாராலையும் வாங்க முடியாது. ஸோ அது இருந்தால் யூஸ் பண்ணலாம் ரெண்டு சைடு ஷார்ப் எட்ஜஸ் வர்றதுக்கு. ஸோ அது இல்லாமல் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த டேப்லெட்டில் நம்ம என்ன செட்டிங் வச்சா கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கர்வ் லைனை நான் இங்கே வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். இதை வந்து மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு செட்டிங்கை நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு செட்டிங்கும் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நான் இப்போ இதை வச்சுட்டு ஓகே அப்ளை கொடுத்துட்றேன். அப்ளை கொடுத்துட்டு நான் இங்கே ஒரு ப்ரெஷ்ஷை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர், இந்த ப்ரெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா கேலிகிராஃப் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. தனியாக இந்த செட் அப்படியே இருக்கும், டிஃபால்ட் ப்ரெஷ் தான். இதில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர், ஷேப் டைனமிக் எல்லாமே ஆனில் இருக்கும். இருந்தாலும் நான் ப்ரெஷ்ஷை ஓரளவுக்கு பெருசு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இப்போ ட்ரா பண்ணி காட்டுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு சைடும் நமக்கு நல்ல ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ அங்கேயும் வந்து ஷார்ப் எட்ஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த மெத்தட். இதை எப்படி நம்ம வந்து இந்த ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம இது பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி இந்த ஹேர் ஸ்ட்ரோக் போட்டது, இதை நான் இப்போ வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பிளாக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கலர் நான் வச்சு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு நியூ லேயர் போட்டுக்கிறேன். ப்ரஷ் டூவில் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டி அமௌண்ட் வந்து 50 வச்சுக்கிறேன். எதுக்காக 50 வைக்கிறோன்னா, நம்ம ப்ரஷ்ஷு போடும்போது ரொம்ப ஹார்டாக தெரியக்கூடாது. அதனால் 50% வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபுல்லாக 100% வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 50% குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ட்ரா பண்ணுறேன் அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்கள் இந்த ப்ரெஷரை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். இந்த ஹேர் வந்து நீங்கள் நீட்டாக போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து இன்னும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் கம்மி பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ஸோ லாஸ்ட்டாக ஓவரால் கலர் ஏற்றும் போது இந்த கலர்லாம் வந்து இன்னும் நமக்கு ஹைலைட்டடாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன செட்டிங் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, டியூயல் ப்ரஷ் வந்து நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். அதாவது ரெண்டு ப்ரஷ்ஷோட மிக்சிங் ஆகி நமக்கு வந்து அது ஸ்கேட்ரிங் ஆகும். ஸோ
ஸோ இப்போ வந்து இந்த டூயில் ப்ரஷ்ஷை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இந்த சாஃப்டான ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இதோட சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக அதோட ஃபீல் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு ஸ்கேட்ரிங் வேணுன்னா நீங்கள் ஸ்கேட்ரிங் ஆன் பண்ணிட்டு இந்த அமௌண்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேர் வந்து இன்னும் வந்து ஸ்கேட்ரிங் ஆகி உங்களுக்கு டீட்டெயில் நல்லா தெரியும். ஸோ இந்த ப்ரஷ்ஷில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், டூயில் ப்ரஷ் போட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ முக்கியமான ஒரு ப்ரஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் வந்து என்ன ப்ரஷ் எடுக்க போகிறேன்னா, வெட் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரஷ் கேட்டகிரி இங்கே இருக்குது. அதை நான் பின் கொடுத்துக்கிறேன், ஓகே கொடுத்து. இந்த லைன்லாம் அந்த ப்ரஷ் தான். சப்போஸ் இந்த ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆங்கிள்லாம் நீங்கள் வேணுமோ நீங்கள் அதை நிறைய விஷயங்களில் மாற்றிக்கலாம். இந்த ப்ரஷ் வந்து டிஃபால்ட்டாக இது பிரிஸ்டல் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த பிரிஸ்டல் லென்த்து எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரஷ்ஷையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வகையான ப்ரஷ்லேயும் நம்ம வந்து ஹேரை வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ரஷ்ஷுக்கும் ஒவ்வொரு வந்து சிறப்பான ஒரு அம்சங்கள்லாம் உண்டு கண்டிப்பாக. ஸோ நீங்கள் எல்லா ப்ரஷ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ப்ரஷ்ஷை பற்றி இன்னும் வந்து கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எல்லா கமெண்ட்ஸையும் நான் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் ஒரு சில விஷயங்களுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல, ஒரு சில வேலைகளின் காரணமாக. கண்டிப்பாக அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்குண்டான டவுட்ஸ்லாம் கண்டிப்பாக நான் வந்து மேக் பண்ணி கிளியர் பண்ணுறேன். ஸோ விரைவில் வந்து லைவ் வந்து மீண்டும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் பிரச்சனைனாலும் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது போன்ற உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்து வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். நன்றி.